3 ஸ்டேட் உடைய ஸ்பெஷல் உணவுகளை விருந்தா அமைச்சிருக்காரு. வர கெஸ்ட்டுக்கு எதுக்கு நார்மல் காஃபி, ஸ்டார்பக்ஸ்ல காஃபியை இறக்குங்க. சிவகார்த்திகேயன், அதர்வா, சூரி, ஜிவி பிரகாஷ், மிருணாளினி, தளபதி விஜயுடைய தாய் தந்தையினர், தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினுடைய துணைவியார், இப்படி பிரம்மாண்ட செலிபிரிட்டிஸோட அமைக்கப்பட்ட விருந்து என்ன நடந்திருக்கின்றத விரிவா பார்ப்போம் வாங்க. மாதம்பட்டி ரங்கராஜ் அவர்கள் தன்னுடைய உணவு கலையின் மூலமா பல பேருனால அங்கீகரிக்கப்பட்ட ஒருத்தர். தன்னுடைய ஊர் பாரம்பரியத்தை தாண்டி உணவுல புதிய விஷயங்களை கொண்டு வரக்கூடியவர். இந்த நிலையில எவரி மாஸ்டர் பீஸ் ஸ்டார்ட் வித் சிம்பிள் ஐடியான கேப்ஷனோட இப்போ ஒரு வீடியோவை தன்னுடைய இன்ஸ்டாகிராம்ல போஸ்ட் பண்ணியிருக்காரு. இது யாருடைய இல்ல திருமண விழாவா இருக்கும் அப்படின்றத சரியா குறிப்பிடாத அவரு ஹேஷ்டேக்ல ஆகாஷ் பாஸ்கரன் வெட்டிங் அப்படின்னு போட்டிருக்காரு. ஸோ பயங்கர கிராண்டா சில நாட்களுக்கு முன்னாடி நடந்து முடிஞ்ச அந்த வெட்டிங்ல சிவகார்த்திகேயன், தனுஷ், நயன்தாரா, விக்னேஷ் சிவன், விக்ரம் போன்ற பல செலிபிரிட்டிஸ் வந்து கலந்துக்கிட்டாங்க. இந்த நிலையில அந்த வெட்டிங் உடைய ரிசப்ஷன் மாதிரி இது தெரியுது. ஸோ இதுக்கும் பாத்தீங்கன்னா ஜிவி பிரகாஷ், விக்ரம் சார், சிவகார்த்திகேயன், அதர்வா, மிருணாளினி, நடிகர் விஜய் உடைய தாய் தந்தையினர், தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினுடைய துணைவியார், இப்படி அரசியல் மற்றும் சமூகத்துல பெரிய ஆட்கள் எல்லாருமே இந்த இல்ல திருமண விழாவுக்கு கலந்துருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா மெனுவே தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகான்னு 3 விதமான ஸ்டேட்ல இருக்கக்கூடிய ஸ்பெஷல் ஃபுட்டை இவர் மெனுவா அமைச்சிருக்காரு. ஒரு கல்யாணத்துல காஃபி டீ ஸ்டால் வந்து இருக்கும், ஆனா இந்த இடத்துல ஹைலைட்டா ஸ்டார்பக்ஸ் காஃபி ஸ்டால வந்து அமைச்சிருக்காங்க. சோ வரக்கூடிய கெஸ்ட் எத்தனை வாட்டி வேணா ஸ்டார்பக்ஸ் காஃபியை வாங்கி குடிக்கலாம். அதை உடனே ப்ரூ பண்ணி கொடுப்பாங்க. எல்லாமே A+ இருக்கணும் அப்படின்றதுக்காக சாப்பாடுமே குவாலிட்டியா ரொம்ப ரிச்சான எலகண்டான ஃபுட்டை பிரசன்ட் பண்ணியிருக்காரு மாதம்பட்டி ரங்கராஜ் அவர்கள். இப்படி ஒரு தடபுடலான ராஜபோக விருந்த அமைச்சிருக்காருன்றத வீடியோவா அவர் பதிவிட இது இணையத்தில் வைரலா ஷேர் ஆயிட்டு இருக்கு. இதை பத்தி உங்களோட கருத்துக்களை தினேஷாகியும் கூட கமெண்ட்ல தெரிவிங்க. மறக்காம பிக் நியூஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.